மேம், துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒரு சீட் எடுத்து. இந்த ராசி நேயர்களுக்கு இந்த 20-30 வயது பொற்காலம். என்ன சொல்லலாம், சக்க போடு போடு ராஜா அப்படின்னு ஒரு பாட்டே பாடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் என்ன சார்? இந்த வருஷம் சக்கப்போடு போட போகுது. எவ்வளவு அதிகபட்சம் சம்பாதிக்க தெரியுமோ முடியும். துளாராசிக்காரனுக்கு ஆரோக்கியம். முதல்ல கடந்த 7 வருஷமா உங்களுக்கு நிறைய ஆரோக்கியம் பாதிச்சிருக்குமே, அதெல்லாம் இருந்து கடந்து வந்துட்டீங்க. மருத்துவ செலவு குறையும், எல்லாம் சரி. குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையா பாக்குறாரு ஒரு 6 மாசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன? நிறைய பேருக்கு காதல் அப்படின்றது ஆரம்பிக்குமா, ஆனா ஆமா, இது 30 to 50ங்கிறது சம்பாத்தியத்துக்கு உடைய ஒரு காலம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். இது ஜோதிட அலங்காரத்துல ஒரு பாடல்ல மிகைப்படுத்தி பாடுறதுண்டு. காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இவங்களுக்கு முடியாததுங்கிறது கடந்த சில வருடங்களாவே துளாராசி இந்த ஏஜ் குரூப் இருக்கவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகிள் நிறைய இருந்துச்சு. ஒரு பெருசா நான் இதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கடன் வாங்கி செய்யறதுக்கு, சொத்து பத்த வியாபாரம் பண்ணி செய்யறதுக்கு இது எதுவுமே எங்க அப்பா அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பிள்ளைங்க இந்த காலகட்டம். துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு இஎம்ஐ போட்டாவது ஒரு வீடை வாங்கிடுவாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி வேலை தேடுபவர்கள் புதிய வேலை கிடைக்கும். பழைய வேலையில நிரந்தரமாகும். அதிர்ஷ்டம் கண்டிப்பா துளாராசி அதிர்ஷ்டத்தோட போகும். ஆன்லைன் வியாபாரம் தாராளமா செய்யலாம். மனநலம் ஒரு குறையும் இல்லை. ரொம்ப கெட்டிக்கா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. ஸோ விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ வருடம் பிறக்க இருக்கு. இந்த பராபவ வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து பொது பலன்கள் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா ஜோதிடர் MS ராமலிங்கம் சார் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு இனிய பராபவ வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். முதல் சுற்று, இந்த சுற்றுல 4 சீட்டுகள் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் ஒவ்வொருவருமே ஒரு சீட் எடுக்க போறாங்க. அதுல என்ன ஏஜ் வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்ல போறாங்க. பார்க்கலாம். மேம், துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒரு சீட் எடுத்துருங்க மேம். துலாம் ராசி காலபுருஷனுக்கு சப்தம ராசியாக நிற்கக்கூடியது, சமமாக நிற்கக்கூடியது. இந்த ராசி நேயர்களுக்கு இந்த 20-30 வயது பொற்காலம். என்ன சொல்லலாம், சக்க போடு போடு ராஜா அப்படின்னு ஒரு பாட்டே பாடலாம். நீ மிக வாழ்க்கையில கடந்த 8 வருஷங்களா பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், முன்னுக்கு வரவே முடியாது அவ்வளவுதான் போல அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணவங்களாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் விடிவு காலமாக இந்த புத்தாண்டு அவங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. போற இடங்கள்ல வெற்றிகள். ஃபர்ஸ்ட் விஷயம் 5ல ராகு. ஓகே, இன்ட்யூஷன். இந்த 5ல ராகுவும் 9ல குருவும் உட்கார்ந்து இருக்கக்கூடியது இன்ட்யூஷன் பவர், திடமா முடிவெடுக்கிறது, சிறப்பான ஒரு விஷயங்களை ஏற்படுத்துவாங்க. அதே போல ஆஃப்டர் ஜூனுக்கு மேல சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் வரும். அந்த தொழில்ல ஆரம்ப கட்டத்துல இருந்து இவங்களுடைய என்ன சொல்லலாம், இவங்களுடைய சொந்த சுயமான முடிவுல போனாங்கன்னா சிறப்பா இருக்கும். இவங்க கிட்ட இருக்க ஒரு மைனஸ் என்னன்னா அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது. இதுதான் இவங்களோட முக்கியமான மைனஸ். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சுயமாக இவங்களோட வேலைகளையோ இவங்களோட தொழிலையோ எடுத்து செய்யும் போது நிறைய விஷயங்கள் மாத்தி கொடுக்க போகுது. அதே போல 20-30 வயசு இருக்கக்கூடிய பெண்கள், திருமணம் ஆகல,
தோஷம் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு கூட இந்த வருடம் கெட்டி மேல சத்தம் வீட்டுல ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஓகே மேம். சார் நீங்க ஒரு சீட் எடுத்துக்கோங்க. 50+. துளாராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம். முதல்ல கடந்த 7 வருஷமா உங்களுக்கு நிறைய ஆரோக்கியம் பாதிச்சிருக்குமே, அதெல்லாம் இருந்து கடந்து வந்துட்டீங்க. மருத்துவ செலவு குறையும், எல்லாம் சரி. குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையா பார்க்குறார் ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு பார்க்கும்போதும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், சுபங்கள் இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கியம் பாஸ்கரம்னு சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நேரம் வேலை செய்யலாம். ரொம்ப நேரம் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து சேரும், கடன் தீரும், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும். இப்படி உறவுகள் மேம்படும், நட்புகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த உறவுகள் மேம்படணும் அப்படின்னா பணம் இருந்தால் தானே, சொத்து சுகம் சேர்ந்தால் தானே, வாகனங்கள் வந்தால் தானே. இது அத்தனையுமே துளாராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பொன்னான காலம். தெளிவாக இருங்க, சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார் நீங்க ஒரு சீட் எடுத்துருங்க சார். துளாராசி 30 to 50. ஆமாம், இது 30 to 50ங்கிறது சம்பாத்தியத்துக்கு ஒரே ஒரு காலம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். இது ஜோதிட அலங்காரத்தில் ஒரு பாடலில் மிகைப்படுத்தி பாடுறதுண்டு. காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இவங்களுக்கு முடியாததுங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் மக்கள் செல்வாக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களின் ஆறுதலும் எல்லாம் பக்காவாக கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க, நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை சற்று மாற்றி கொண்டார்களானால் நிச்சயமாக இந்த வருடத்தில் நிறைய சாதிக்கக்கூடிய ஒருத்தரில் இவங்களும் ஒருத்தராக இருக்கிறாங்க. பற்றாக்குறைக்கு குரு பகவான் வேற உச்சமாகி 6ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம்னு சொன்னாலே ரோணம் ரோகம் சத்துரு இப்படி சொல்லுவாங்க. அதல்ல, 6ஆம் இடம் என்பது தான் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பின் ரகசியம். அந்த 6ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற போது உழைப்பதற்கு களம் கிடைக்கும். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போது அந்த களத்தில் வரவுகள் கூடும். இப்படி இந்த வருஷத்தை பொறுத்தளவு இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா பிரமாதமாக இருக்குது. வெடித்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவது ஏராளம். ஓகே சார். மேம் நீங்கள் எடுத்துருங்க மேம். துளாராசி என்பர்கள் 1லேருந்து 20 வயசு வரைக்கும், இந்த 1லேருந்து 20 வயசு வரைக்கும் நான் யாரு அப்படின்னு நானே என்ன நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில வருடங்களாகவே துளாராசி இந்த ஏஜ் குரூப் இருக்கவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகிள் நிறைய இருந்துச்சு. ஒரு பெருசாக நான் இதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கடன் வாங்கி செய்யறதுக்கு, சொத்து பத்த வியாபாரம் பண்ணி செய்யறதுக்கு இது எதுவுமே எங்கள் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பிள்ளைங்க இந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட் மொதல் விஷயம் பாருங்க, சனி பகவான் 6ஆம் பாவம். அப்ப பொதுவாகவே எல்லா துளாராசி பர்சன்ஸும் கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க படிக்கிற குழந்தைங்க உங்களுக்கு பெருசா கடன் அப்படின்றது இருக்க போறதில்ல. இருந்தாலும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா அமைவாங்க. எனக்கு பாருங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸும் நல்ல நட்பா பழக மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே என் கூட பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது கிடைப்பாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் படிக்கலாம். ஏன்னா ராகு 5ஆம் பாவம். அப்ப நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். பூர்வீக சொத்து பத்து உங்க அப்பா வழி ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கைக்கு வரதுக்கான பிராப்தம். பூர்வீக சொத்து பத்து அப்பா வியாபாரம் பண்ணி உங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம். என்ன ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். படிப்புல தவிர மீதி விஷயங்கள் அதுல நாட்டம் நிறைய இருக்கும். முக்கியமா ஆப்போசிட் ஜெண்டர்னோட அட்ராக்ஷன் இருக்கும். லவ் வரலாம், அது தப்பான லவ்வா போய் முடியறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாடு நீங்க போய் படிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா மட்டும் யோசிக்காம உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு கம்மியா படிச்சாலும் பரவாயில்ல, தம்பியை படிக்கவை, தங்கச்சியை படிக்கவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி பாருங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறவங்க அங்க ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும். என்ன 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 10ல் அப்படின்றதுனால வெளிநாட்டுக்கெல்லாம் போயிடுவீங்க. நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டது படிப்பீங்க. எல்லாமே சாதகமா இருந்தாலும்
இப்போ நான் படிச்சுட்டே வேலை செய்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். படிச்சுட்டே வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி செய்யலாம். இல்லைன்னா படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, போதுமானது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலகட்டம், சாதிக்கிறதுக்கான காலகட்டம். வாழ்த்துக்கள். சுற்று 2 ட்ரீம் கார்ட் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படின்றத கார்ட்ஸ் மூலிமா நம்மளுடைய ஜோதிடர்கள் விளக்க இருக்காங்க, பார்க்கலாம். மேம், துலாம் ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன மேம்? துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு இஎம்ஐ போட்டாவது ஒரு வீடை வாங்கிடுவாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி வந்து 6ல் உட்காந்துருக்காரு உபஜயஸ்தானத்துல. கண்டிப்பா இவங்களோட எய்மே என்னவா இருக்கும்னா, கால் நிலமாவது வீடு இருக்கணும், சொந்த வீட்டுல போய் உட்கார். அந்த ஆசை பிராப்தம் இந்த ஆண்டு உண்டு. ஓகே சார், துலாம் ராசிக்காரர்களுக்கு லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன சார்? லக்கி நம்பர் வந்து 3, 6. நிறங்கள் வந்து ஆரஞ்சு நிறமும் சிகப்பு நிறமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெள்ளை நிறமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் கர்ச்சீஃப் வந்து வெள்ளை கர்ச்சீஃபு, அதில் வந்து சிகப்பு பூ போட்ட அந்த பூக்கள் நிறைந்தது, இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் என்ன சார்? துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சக்கப்போடு போட போகுது. எவ்வளவு அதிகபட்சம் சம்பாதிக்க தெரியுமோ முடியுமோ, விவரம் தெரிஞ்சிருந்து இந்த காலத்தில் பணத்தை அள்ளி கட்டிடலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்கள் பக்கம், பயன்படுத்த தவற வேண்டாம். மேம், துலாம் ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? நிறைய பேருக்கு காதல் அப்படின்றது ஆரம்பிக்குமா, ஆனால் அதில் வந்து ரொம்ப கவனம் தேவை. என்ன ஆகும்னா, தப்பான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கான வழியும் வாய்ப்பும் அதிகம். பி கேர்ஃபுல். சுற்று 3. இந்த சுற்று வந்து லைஃப் கார்டு ரவுண்ட். இதில் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்கள்கிட்டையும் நம்ம 3 கேள்விகள் கேட்க போகிறோம். அதுக்கு ஒன்லைனில் அவங்க எப்படி இருக்கும்ன்ற பலன்களை நமக்கு சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம். சார், உங்களுக்கான கொஸ்டின் சார். வேலை தேடுபவர்கள் புதிய வேலை கிடைக்கும், பழைய வேலையில் நிரந்தரமாகும். சேமிப்பு ஆர் முதலீடு? நிச்சயமாக உங்களுக்கு சேமிப்பு உண்டு. உறவுகள் மிக நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் மேம்? ஆரோக்கியம் வந்து நல்ல சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா சின்ன சின்ன ஜுரம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும், பெரிய வியாதிகள் கிடையாது. அதிர்ஷ்டம்? கண்டிப்பா துலா ராசி அதிர்ஷ்டத்தோட போகுது. அரசு வேலை? அரசு வேலை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குழந்தை பாக்கியம்? நிறைய பேருக்கு உண்டுமா. மருத்துவ செலவுனால குழந்தை பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஆன்லைன் வியாபாரம்? தாராளமாக செய்யலாம். புதிய தொழில் தொடங்குபவர்கள்? தாராளமாக புதிய தொழில் தொடங்கலாமா. ஆல்ரெடி இருக்க தொழிலை நல்ல டெவலப் பண்ணலாம். 2த்துக்கும் பிராப்தம் உண்டு. திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள்? உறுதியாக நல்ல திருமணம் நடக்கும். மாணவர்கள்? ரொம்ப சிறப்பாக படிக்க போகிறாங்கம்மா, சூப்பராக இருப்பாங்க. மனநலம்? ஒரு குறையும் இல்லை, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக சமாளிப்பாங்க. ஓகே சார், சதவிகித அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுக்கலாம்? ஒரு 85% சொல்லலாம். நன்றி சார்.